அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கர்நாடகாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய வெரைட்டி ரைஸ் ரெசிபி வாங்கி பாத். வாங்கின்னா பிரிஞ்சால்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம பிரிஞ்சால் ரைஸ்னு சொல்லலாம். வாங்கி பாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய கத்திரிக்காய் 1. நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அளவு மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற சாதம் 2 கப், புளித்தண்ணீர் 1/4 கப், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வறுத்து அரைப்பதற்கு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 4 to 5, மல்லி விதை 3 டீஸ்பூன், கிராம்பு 2, பட்டை சிறிய துண்டு. தாளிப்பதற்கு எண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், நிலக்கடலை 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு எப்போதுமே நம்ம ரைஸை குக் பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரைஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. புளியை 20 நிமிஷம் 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அந்த ஜூஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். வாங்கி பாத் பவுடர் பண்ணுறதுக்கு உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கருக விடாமல் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்தது கொத்தமல்லி விதையையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பட்டை லவங்கம் 2யும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கடைசியாக சிகப்பு மிளகாயையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறட்டும். ஏன் எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுக்கும் வறுக்கிற டைம் வேறுபடும். அதனால தான் தனித்தனியாக வறுக்கிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நைஸாக பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது வாங்கி பாத் பவுடர் ரெடி ஆயாச்சு. காயும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி வச்சிடலாம். ஏன்னா தாளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சிட்டோம்னா கலர் உங்களுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். ஒரு கடாயில் 2 to 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வெரைட்டி ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் விடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா படபடன்னு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நிலக்கடலை ஆட் பண்ணிடலாம். நிலக்கடலையும் உளுந்தம்பருப்பும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நல்லா வறுப்பட்டதும் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கலர் மாறவே இல்லை. நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால தான் கலர் அப்படியே இருக்குது. மஞ்சள் பொடியும் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கலர் மாறுற வரைக்கும் குக் ஆகட்டும். கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை சேர்த்துடலாம். நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த புளித்தண்ணி எல்லா இடத்துலையும் சேரும். நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தாச்சு. இப்போது நம்ம வாங்கி பாத் பவுடரை சேர்த்துடலாம். பவுடர் சேர்க்கும் போது நல்லாவே 2 to 3 டீஸ்பூன் சேர்க்கலாம். 2 கப்பு ரைஸுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் போடுறேன். இந்த பவுடர் ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளேவரே இல்லாமல் ரொம்ப சப்புன்னு இருக்கும் அந்த வெரைட்டி ரைஸ். அதனால் கூடுமான அளவுக்கும் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. அதுக்குன்னு ரொம்பவும் ஜாஸ்தி போட்டுற வேண்டாம். பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் நல்லா குக் ஆயாச்சு. நல்லா ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கிற ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா ஆறி இருக்கட்டும். ஏன்னா இந்த மிக்சரும் உங்களுக்கு சூடாக இருக்கும். ரைஸும் சூடாக இருந்ததுன்னா நீங்கள் கலக்கும்போது ரொம்ப குழஞ்சு போயிடும். அதனால் மேக்ஸிமம் சாப்பாடை முதலுமே குக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புலாவ் மாதிரி பொலபொலான்னு கிடைக்கும். இப்போ இந்த ரைஸை போட்டுட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வாங்கி பாத் இஸ்
ரெடி. வாங்கி பாத் கூட ராய்த்தா இல்லைன்னா மோர் குழம்பு அருமையான காம்பினேஷன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.